வணக்கம், வெல்கம் டு புவனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் போலி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். போலியில் 2 வகை உண்டு, பருப்பு போலி, தேங்காய் போலி. நம்ம இன்றைக்கி பருப்பு போலி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போலி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 100 கிராம் கடலைப்பருப்பை ஒரு பவுலில் சேர்த்து தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 1 மணி நேரம் கடலைப்பருப்பு ஊறினதுக்கு பிறகு அதை குக்கரில் சேர்த்து 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பை ஊறினதுக்கப்புறம் 3 விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நான் இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பு அரைச்சி வச்சது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம போலிக்கு மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் 100 கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சிட்டிகை சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. மாவு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து நல்லா அழுத்தி ஒரு முறை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் அதுக்கு மேலே தடவி விட்டுருங்க. அப்போ தான் மாவு ட்ரை ஆகாமல் நம்ம போலி செய்யும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாவு அப்படியே ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க. நல்லா ஊறட்டும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 100 கிராம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு அது கூட 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரையணும். நம்ம கம்பி பதெல்லாம் எதுவும் பார்க்க போகிறதில்ல, அதனால் ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பேனில் ஃபில்டர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளை கரைசலில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். வெல்லமும் கடலைப்பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். சூடு ஆறினதுக்கு பிறகு தான் நம்ம கையில் எடுத்து அதை உருண்டை பிடிக்க முடியும். சூடு ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பூரணத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுட்டேன். இப்போ நம்ம போலி செஞ்சிடலாம். மாவு நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது. இதிலிருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு வாழை இலை இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு கொஞ்சமாக நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவிட்டு அதில் லைட்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டிக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி நம்ம கையிலேயே ப்ரெஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு நடுவில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூரணத்தை இதில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம்.
க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற மாவை எடுத்துருங்க. எடுத்துட்டு வாழை இலையில வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஈவனாக ரவுண்ட் ஷேப்பில் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவா வச்சுக்கோங்க. தவாவில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற போலியை போட்டு 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணும்போது நெய் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். போலியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சுவையான பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.